தேவன் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்? பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுப்பதற்கு வந்தார். எதற்காக பிள்ளைகளை ஆகும்படி அதிகாரம் கொடுக்க வந்தார்? பிள்ளைகளை உருவாக்குவதற்கு வந்தார். எதற்காக பிள்ளைகளை தர வேண்டும் என்று விரும்பினார்? இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக. இந்த பூமியின் எதிர்மறையான காரியங்களை அவர்கள் மாத்திரம்தான் துரத்த முடியும். உன்னை புரிஞ்சுக்காங்க, பிள்ளை பரிசுத்தவானா இருக்கலாம், ஆனா பரிசுத்தவான எல்லாம் பிள்ளையா மாற முடியாது. இந்த உலகத்தை மாத்துறது பரிசுத்தவான்களா முடியும்னா, பழைய ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான் இருந்தா சார், உங்க எல்லாரையும் விட பயங்கரமானவங்க. அவங்களால முடியலையே. அவங்களால இந்த உலகத்தை மாற்ற முடிஞ்சிருச்சுன்னா, பிசாசு அழிக்க முடிஞ்சிருச்சுன்னா, பாவத்தை ஜெயிக்க முடிஞ்சிருச்சுன்னா, பாவத்தின் விளைவை மாற்ற முடிஞ்சிருச்சுன்னா, நரகத்துக்கு தப்பு வைக்க முடிஞ்சிருச்சுன்னா, ஏசு ஏன் வராரு? அப்ப பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவான்களும் செயின்ஸ் ஆஃப் காடும் செய்ய முடியாததை செய்வதற்கு தான் ஒரு சன் ஆஃப் காட் வந்தாரு. அப்ப அங்கே நீங்க புரிஞ்சுக்கணும், செயின்ஸ் ஆஃப் காடால் செய்ய முடியாது, சன்ஸ் ஆஃப் காடால் தான் செய்ய முடியும். கையை தட்டுவது. ஒன்று புரிந்துகொள் சபையே, நீ புனிதர்களை உருவாக்குவது வீணானது, புத்திரர்களை உருவாக்கு. புத்திரத்துவம் வரும்போது புனிதத்துவம் தானாய் வளரும். ஆனால் புனிதத்துவம் வரும்போது புத்திரத்துவம் வராது. புத்திரத்துவத்தை விட்டுட்டு புனிதத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, புனிதத்துவம் தான் புத்திரத்துவத்தை விட மேலானது அப்படின்னு நினைக்கிறான். அதான் பவர்ஃபுல்லானது அப்படின்னு நினைக்கிறான். ஆவியானவர் சொன்னாரு, 1000 புனிதர்கள் வந்தாலும் ஒரு புத்திரனுக்கு சமமாகாதரா. கையை தட்டுங்க ஒரு காமை. இந்த உலகத்துல பிசாசும் கூட புனிதர்களை பார்த்து பயப்படுறது கிடையாது, புத்திரனை பார்த்து தான் பயந்தான். எங்கே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான்? புனிதர்களால் அல்ல, புத்திரனாய். கையை தட்டி கத்தரன்னு சொல்லுமாமே. இயேசு பாடிலி டிரான்ஸ்ஃபிகர் ஆனாரு. அதை பார்த்து இவங்க மைண்டு எப்படி மென்டலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனான்னு சொல்றாங்க. ஒரு புத்திரன் நிக்கிறான், 2 புனிதன் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் பார்த்தவன் 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு கூடாரம் போடுவோம் அப்படின்றான். அவன் என்ன நினைச்சிட்டான்? புனிதனும் புத்திரனும் ஒண்ணு நினைச்சிட்டான். அவன் இப்படி சொன்னான் பாருங்க, வாயை திறந்து. அவங்க வந்திருந்தவங்க கூட இன்னும் 1/2 மணி நேரம் இருந்துட்டு போயிருப்பாங்க. கர்த்தர் சொன்னா, ஐயோ 3 பேருக்கு ஒரே கூடாரம், அது எப்படா புனிதனையும் புத்திரனை ஒன்னாக்குவ? அவன் 1000 தான் இருந்தாலும் புனிதன் தான்டா, நடுவில் நிக்கிறதாண்டா என் புத்திரன் அப்படின்னு கையை தட்டு. கர்த்தர் பவுல் சொன்ன இயேசு நாமத்தை சொல்லி வெளியே போ அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு எந்திரி சொல்லுது, எனக்கு பவுல தெரியும். சரியா? நீ சொன்னிய இயேசு, அவரையும் தெரியும், இயேசுவை தெரியும், அவருடைய பிள்ளையாகிய பவுலையும் தெரியும். இயேசு சிலுவையின் தலையை நசுக்கினாரு, அதை மீறி நான் நின்றுகிட்டு இருக்கிறேன்னா அந்த உரிமையை கேட்கிறேன், என் பிள்ளை வந்திருக்காங்க, 2 பேரையும் தெரியும். ஆமா, நீ யார்றான்றான். நீ யார்றா? நான் ஒரு புனிதன். நீ யார்றா? கட்ட போறேன், இப்ப நீ கட்டி இந்த வேட்டியை நான் அவுக்க போறேன்ட்டான். கொஞ்ச நேரத்துல ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு நிர்வாணமா ஓடிட்டாங்க. மகனே மகளே, இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை, பிசாசு இந்த பேண்டமிக்கை துரத்தக்கூடிய வல்லமை புத்திரர்களுக்கு தான் இருக்கு. ஏன் பழைய ஏற்பாட்டு இந்த பரிசுத்தவான்களால, புனிதர்களால இந்த உலகத்தை மீட்க முடியல? ஆமா, புனிதர்களை நீ உருவாக்கி வேஸ்ட் மகனே. புரிஞ்சுக்க, புனிதர்களை உருவாக்கி அவனால் இந்த உலகத்தை டெலிவர் பண்ண முடியாது. அப்படின்னா உன்னை விட புனிதன் பழைய ஏற்பாட்டில் இருக்கான் யோசேப்பு, உன்னை விட புனிதன் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறான் மோசே. இவங்களாலே விடுதலை செய்ய முடியல இந்த உலகத்தை. எங்கள் வாழ்க்கையை ஒரு கதையை போல கழித்தோம்ன்றான். யாரு? தி மோஸ்ட் பவர்ஃபுல் செயின்ட், பவர்ஃபுல் ப்ராஃபட் இன் ஓல்ட் டெஸ்டமென்ட். யாரு? மோசே சொல்றான், கடைசியா முடிக்கிற நேரத்தில் என்னப்பா ஆச்சு, என் வாழ்க்கையெல்லாம் ஒரு வேஸ்டாவே போச்சு சார்ன்றான். யாரா நீ? செங்கடலை பிளந்தேன் சார். யாரா நீ? மானத்துல இருந்து மண்ணாவை கொடுத்தேன் சார். யாரா நீ? கல்லுல இருந்து தண்ணியை கொடுத்தேன் சார். என்னடா சொல்ற? எல்லாம் வேஸ்ட் சார். என்னடா சொல்ற? அவனே தன் வாழ்க்கையை ஒரு கதையை போல கழித்து போட்டோம் என்று சொல்வான் என்றால், அவ்வளவு பவரை செஞ்சுட்டு
ஒரு 6.5 லட்சம் பேரை கூட்டு வந்தவன் கடைசியில் பார்த்தா 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க சார். 2 பேர். 6.5 லட்சம் எங்க இருக்கு, 2 பேர் எங்க இருக்கிறாங்க பாருங்க. முடியாது. பழைய ஏற்பாட்டிலே எந்த புனிதனும் செய்ய முடியாததை ஒரே ஒரு புத்திரன் செய்து முடித்தான். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். தேவகுமாரனாய் சிலுவையிலே செய்து முடித்தார். ஒன்று புரிந்து கொள் சபையே, நீ புனிதர்களை உருவாக்குவது வீணானது. புத்திரர்களை உருவாக்கு. புத்திரத்துவம் வரும்போது புனிதத்துவம் தானாய் வளரும். ஆனால் புனிதத்துவம் வரும்போது புத்திரத்துவம் வராது. தெரிஞ்சுக்க. 1000 நல்ல பிள்ளையார், நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லேன், புனிதனான பிள்ளையார முடியுமா? உனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, நான் வந்து உன்ட்ட ஒரு 500 கோடி ரூபா சொத்து இருக்குப்பா, எது பவர்ஃபுல்லாக நீங்கள் சொல்லு. வந்து நீங்கள் வந்து புனிதரா புத்திரனா எது பவர்ஃபுல்லானது எனக்கு பதில் சொல்லு. உங்கள்கிட்ட ஒரு 500 கோடி ரூபா சொத்து இருக்குது. இந்த சொத்தை வந்து நீங்கள் எழுதி வைக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் புனிதர்கள் வந்து நிற்கிறாங்க உங்கள் முன்னாடி ஒழுக்கமாக. நல்லா தெரியுது அவங்க புனிதர்கள், நல்ல பிரெயினி ஃபெலோஸ். அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, இந்த சொத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு. இந்த பக்கம் உங்கள் பிள்ளை நிற்கிறான், ஒரே ஒரு ஆள். இங்கிட்டு 100 பேர் புனிதர்கள், ஒரு பக்கம் புத்திரன். இவர் 2 பேரில் இந்த சொத்துக்கு நல்லா கவனிங்க, யாருக்கு அதிகாரம் அதிகம் இருக்கு? புனிதர்களுக்கு அல்ல, புத்திரனுக்கு. நீங்கள் 2 பேரை பார்க்கும்போது யார் கையில் சொத்தை கொடுக்குன்னு நினைப்பீங்க? புனிதன் கையில், புத்திரன் கையிலையா? புத்திரன் கையில். அப்படிதான் பரலோகம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் எப்படி புனிதனோட புத்திரன் தான் முக்கியம் நினைக்கிறீங்களோ, அப்படி தான் பரலோகம் இந்த உலகத்தை பார்க்கும்போது புனிதர்களுடைய புத்திரர்களை அதிக முக்கியத்துவம் உள்ளதாய் பார்க்கிறோம். இன் காட்ஸ் சைட் தேவன் புத்திரர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. 1000 பெர்ஃபெக்ட், திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. 1000 பெர்ஃபெக்ட் செயின்ஸை விட ஒரே ஒரு இம்பெர்ஃபெக்ட் சன் இருக்கான் பாருங்க, அவன் பவர்ஃபுல்லானவன். 1000 பூரணமான பரிபூரணமான புனிதர்களை விட ஒரே ஒரு பரிபூரணமாகாத புத்திரன் இருக்கான் பாருங்க, அவன் 1000 வல்லமை இல்லை. ஏன்னா சீடு சார். நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போறீங்க உங்கள் பிள்ளைக்கு, அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து மொத்தமே 1 லட்ச ரூபா தான் இருக்கு, அந்த 1 லட்ச ரூபாய் கட்டணும். பிள்ளை வந்து ஒரு 20வது ரேங்க் எடுக்கிறான், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. போகிற இடத்துல ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒருத்தன் வந்துட்டான். பார்த்து உங்களை பார்த்து, ஐயா நான் ஃபஸ்ட் ரேங்கு, ஆனால் எனக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லை, அதனால் உங்கள் பிள்ளை 20வது ரேங்க் தானே, எனக்கு கட்டுங்கன்னா யார் கட்டிட்டு வருவீங்க சொல்லுங்கள்? கழுவுன்னு கழுவி கவுத்துற ஆட்களை கேட்குறேன், யார் கொடுப்பீங்க? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்னு நான் கொடுத்துருவீங்களா? அல்லது என் பிள்ளை 20வது ரேங்க் கட்டாலும் என் பிள்ளை தான் நான் கட்ட முடியும், எக்ஸ்ட்ரா இருந்தால் உனக்கு கட்டுறேன், ஆனால் இப்போ இவெல்லாம் இருக்கிறேன், என் பிள்ளை தான் கட்டுறேன், எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அப்படித்தான் பரலோகம் தன்னோட புத்திரர்கள் முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த உலகத்தில் பிசாசும் கூட புனிதர்களை பார்த்து பயப்படுறது கிடையாது, புத்திரனை பார்த்து தான் பயந்தான். எங்கே பிசாசு வந்து தோற்கடிக்கப்பட்டான்? புனிதர்களால் அல்ல, புத்திரனாய். கையை தட்டி கர்த்தரை சொல்லுமாமே. பிசாசுகளும் அவனுடைய ராஜ்யங்களும் புனிதர்களால் கீழ்ப்படுத்தப்படவில்லை, புத்திரனால் கீழ்ப்படுத்தப்பட்டது என்பதை மறந்து போகக்கூடாது நீங்கள். ஆகவே சபையானது இன்னைக்கு புத்திரத்துவத்தை உருவாக்கும்படி உருவாக்காமல் இருக்கிறதுனால இந்த உலகம் இப்படி பாழா போயிட்டு இருக்கு. எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கு, எங்கேயோ ஏதோ டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. பாதை ஒன்று ஆன போதும் திசைகள் வேறம்மான்றான், அவ்வளவுதான். நீயும் நானும் வந்து ஒரே பாதையில் போகிறோம், ஆனால் திசை வேற. சார் நான் திண்டுக்கல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒருத்தன், நானும் திண்டுக்கல் தான் வந்திருக்கேன், சபாஸ், அப்போ நம்ம 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, அவன் திண்டுக்கல்லேருந்து மெட்ராஸ் போயிட்டு இருக்கான், இவன் திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ கிறிஸ்தவத்தில் 2 குரூப்பும் ஒரே ஏரியாவில் இருக்குது, ஒன்று வேற திசையில் போயிட்டு இருக்கு. புனிதர்கள் அதனால தான் அழுதுகிட்டே இருக்கிறான், ஒன்றும் மாற்றம் பண்ண முடியல. புனிதன் என்கிற மனநிலையிலிருந்து புத்திரன் என்கிற மனநிலைக்கு சபையை கடந்து வா. இந்த உலகத்தை நீ ஆளுகை செய்ய முடியும் என்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தப்பான ஐடியா, பரலோகம் புனிதர்களுக்கு தான் பவர்ஃபுல்லாக பார்க்குது, முக்கியத்துவம் கொடுக்குது, புத்திரர்களுக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கே, தப்பு. புனிதர்களுக்கு அல்ல, புத்திரனுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறது. 2வது விஷயம், பரலோகம் வந்து புனிதர்களைத்தான் வந்து நேசிக்குது, புத்திரர்கள் நேசிக்கலை, தவறானது. புத்திரனை தான் நேசிக்குது. நல்லா கவனிங்க. மத்திய 17ஆம் அதிகாரத்தில் டிரான்ஸ்ஃபிகரேஷன், மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் இருக்குல்ல, அதாவது என்னது, மறுரூப மலையில் இயேசு போகிறாரு, கூட யார் யார் போகிறா? பேதுரு, யாக்கோபு, யோவான். இங்கே இப்போ இயேசு மறுரூபமாகிறதுக்கு இவங்க 3 பேர் எதுக்கு போகணும்? என் கேள்வி அதுதான். நான் போய் கோர்ட்டு வந்து ட்ரையல் பார்க்க போகிறேன், ஓகே, நான் கோர்ட்டை ட்ரையல் பார்க்க போகிறதுக்கு கண்ணாடி போதும், எது கூட 4 பேரை கூப்பிட்டு போகிறேன்? நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு இருக்கு. அங்கே இவங்களே பார்த்துக்காடான்னு கூப்பிட்டு போனார். இல்லை, அந்த மறுரூப மலையில் இயேசு மட்டும் மறுரூபமாகலை, இந்த 3 பேரும் மறுரூபமானாய்.
என்கிற அதிர்ச்சியான உண்மையை நான் சொல்கிறேன். அதனால தான் இவங்களை கூப்பிட்டு போனாங்க. உண்மைக்கே இந்த 3 பேரும் மறுரூபம் ஆயிட்டாங்க. எப்படி தெரியுமா? அவன் கண்ணை திறந்து வந்து அந்த மேலே போயிருந்தப்ப திடீரென்று இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இயேசு அவர் சரீரம் மறுரூபமாச்சு. உலகில் எந்த வண்ணானாலும் வெளுக்கப்படாத ஒரு வெளிச்சம் அவர்களுக்குள் கடந்து வந்தது. வாசிக்கிறேன் இந்த பகுதியை. மத்தேயு 17. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவும் யாக்கோபு யோவானையும் அவன் சகோதரன் யோவானையும் கொண்டு போய் தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போனார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, வஸ்திரம் வெளிச்சத்து போல வெண்மையாயிற்று. இயேசு பாடிலி டிரான்ஸ்ஃபிகர் ஆனார். அதை பார்த்து இவங்க மைண்டு எப்படி மென்டலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாயின்னு சொல்கிறேன். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். யார் யார்? மோசே, எலியா. யார் இவர்கள்? புனிதர்கள். நடுவில் நிற்கிறது யார்? புத்திரர்கள். கையெழுத்துக்கும் போது புத்திரன் கையெழுத்துக்கும் போது ராமே ஒரு புத்திரன் நிற்கிறான், 2 புனிதன் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் பார்த்தவன் 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு கூடாரம் போடுவோம் அப்படின்றான். அவன் என்ன நினச்சிட்டான்? புனிதனும் புத்திரனும் ஒன்று நினச்சிட்டான். அவன் இப்படி சொன்னான் பாருங்க, வாயை திறந்து. அவங்க வந்திருந்தவங்க கூட இன்னும் 1/2 மணி நேரம் இருந்துட்டு போயிருப்பாங்க. இவன் நல்ல வாயை வச்சான். கர்த்தர் சொன்னார், ஐயோ 3 பேருக்கு ஒரே கூடாரம், அது எப்படா புனிதனையும் புத்திரனும் ஒன்றாக்குவ? அவன் 1000 தான் இருந்தாலும் புனிதன் தாண்டா, நடுவில் நிற்கிறதாண்டா என் புத்திரன் அப்படின்னு கையை தட்டு கர்த்தர் சொன்னார். அப்போ இவன் இப்படி 3 பேரும் ஒரே இடத்துல ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒளியுள்ள மேகம் உள்ள வருது. யாரை பார்த்து என்னடா சொன்ன அப்படின்ன மாதிரி உள்ள வந்து, இவர் என் நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன். என் அருமையான சபையே, புனிதர்கள் மீது அல்ல புத்திரர்கள் மீது பரலோகம் பிரியமாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. சேபா ராபா காமா லாபா தீரே மேனே ஹம் துனாமா நமதியான் கரபா ரபா ரபா ரபா. He is my beloved son in whom I am well pleased. இதை பார்த்தான் பாருங்க பேதுரு. அவன் மைண்டுக்குள்ள இருந்த புனிதர்கள்ன்றதை அடிலாம் தகர்த்து, புத்திரண்டா அதாண்டா பரலோகத்துக்கு வேல்யூன்னு சொல்லி இவன் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. கூட இருக்க மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. கண்டுபிடிச்சிட்டான், புத்திரன் ஆயிட்டா புனிதன் சாதாரணமாயிடலாம், ஆனால் புனிதன் ஆகி புத்திரனாக முடியாதான்னு முடிவுக்கு வரான். இறங்கும் போது 3 பேர் மைண்டும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. 2வது தப்பான கான்செப்ட், பரலோகம் புனிதர்களை தான் ரொம்ப பார்க்குது. இல்லை புத்திரனை தான் பார்க்குது. பிசாசு புனிதர்களுக்கு பயப்படல, புத்திரர்களுக்கு தான் பயப்படுறான். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ புனிதர்கள் இருந்தாலும் புத்திரனை பார்த்தோன்னா பயந்தான். So there is a unique difference between Moses and Elijah and Jesus. இவங்க 2 பேருக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. அவர்கள் எல்லாம் they are saints of God. இவர் son of God. saints of God நம்மளை விடுவிக்கல, son of God ஒருத்தர் தான் நம்மளை விடுவிச்சார். ஓகே, அப்போ இயேசு எதுக்கு பூமிக்கு வந்தார்? புனிதர்களை உருவாக்குவதற்கு அல்ல, புத்திரர்களை உருவாக்குவதற்கு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13-14 வீட்டில் போய் வாசிங்க. நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க தானும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் மாறினார். எதுக்காக? மறுபடியும் பிள்ளைகளை உருவாக்கும்படிக்கு. அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் புனிதர்களாகும்படி அதிகாரம் கொடுக்கவில்லை, புத்திரர்களாகும்படி அதிகாரம் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லி பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கிறார் கர்த்தர். ஏன்? எதுக்கு? நான் பிள்ளைகளை உருவாக்கத்தான் வந்தேன். எதுக்கு பிள்ளைகளை உருவாக்க வரீங்க? பிள்ளைகள் மட்டும் தாண்டா என்னுடைய அதிகாரத்தில் அந்த உலகத்தை மாற்ற முடியும், புத்திரர்கள் அல்ல. இது புனிதர்கள் அல்ல, புத்திரர்கள் தான் மாற்ற முடியும். நீ பிசாசிட்ட போய் நான் 4 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்கிறேன், நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன், மரியாதை ஏரியா விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி பாருங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்தர் லேண்டு 5 கோடி ரூபா லேண்டு, அதில் போய் இன்னொருத்தர் குடிசை போட்டிருக்காரு. சொந்தக்காரன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் குடிசை போட்டிருக்கான். இப்போ சம்மந்தமில்லாம் ஒருத்தன் போய், ஏய் என்ன நீ இன்னொருத்தர் இடத்துல குடிசையை போட்டிருக்க, என்ன இன்னொருத்தர் இடத்துல குடிசையை போட்டிருக்கன்னு சொன்னால் முதல் கேள்வி என்ன கேட்பான்? சொல்லுங்க, நீ யார்ரா? அவனை எனக்கு தெரியும், இவனை தெரியும், நீ யார்ரா அப்படின்னா, இல்லை நான் ஊர் பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து சொம்பு கொண்டு வந்திருக்கிறேன். சொம்பு இருந்தா நீ பஞ்சாயத்து பண்ண முடியுமா? நீ போடா. அதாவது பிராது பண்ணவன் அங்கேயா அவன் கேட்பான். அதாவது கேஸ் ஃபைல் பண்ணவன் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நாட்டாமைட்டு போக முடியும். நாட்டாமை சும்மா நான் நாட்டாமை நியாயம் வழங்கும் போது அண்ணன் தம்பி
மாமே மச்சான் பார்க்கக்கூடாதுரா அப்படின்லாம் பேச முடியாது. அதெல்லாம் அங்கே போயிடணும். நீ யாரான்னா, நீ போய் இந்த உலகத்தில் போய் இந்த உலகத்தை விட்டு, ஓ பிசாசே நான் 30 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேனே, நீ யாரான்னு கேட்பான். உனக்கு இந்த பூமிக்கு என்னடா சம்பந்தம்? நான் ஒரு புனிதன், நீ புனிதனா இருந்துக்க, மனிதனா இருந்துட்டு போ. ஒழுங்கா ஒதுங்க, லெஃப்ட்ல போல ரைட்ல போய் நேரில் வச்சுக்கிறாதுன்றான். அவன்கிட்ட போய் புனிதன்லாம் பேச முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பூமியில யாருக்கு ரைட்ஸ் இருக்கு. கையை தட்டு. புனிதர்கள் இருக்கலாம், ஆனால் பூமியில ரைட்ஸ் புத்திரர்களுக்கு தான் இருக்கிறது. ஆகவே நீ போய் நிற்கும் போது பிசாசிட்ட புனிதனா நிற்க கூட, புத்திரனா நிற்கணும். நான் தேவனுடைய பிள்ளை வந்திருக்கேன்டா. ஆமென். ரேபாலாபா சந்துனமான மதியங்கரபலபோ. பவுல் வந்து என்ன செஞ்சான்? நிறைய பிசாசுகளை துரத்தினான். பிசாசுலாம் ஓடுது. ஐயோ யாரு? நான் தேவனுடைய புத்திரன், தேவனுடைய பிள்ளை வந்திருக்கிறேன். எதுக்கு துரத்துற? இந்த பூமி எங்க பூமி, வெளியே போடா. இந்த மனிதர்களுக்காக எங்க அப்பா ரத்தம் செஞ்சிருக்காரு, வெளியே போ, வெளியே போன்னு துரத்தினா ஓடுது. இது ஒரு 7 பேர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சைடில் இருந்து. அவங்க ஒரு மந்திரவாதிகள். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க நம்மளும் வந்து இந்த பிசாசை துரத்திடுவோன்னு சொல்லிட்டு நல்லா காலையில் எந்திரிச்சு நல்லா பச்சை தண்ணியில் குழு குழுன்னு குளிச்சுட்டு உடம்பை சுத்தமாக்கிட்டு மனசையும் அப்பா இந்த ஏன்னா அவன் வந்து அவனுக்கு தெரியும் பிசாசை விரட்டு போகும்போது சுத்தபத்தமாக போகணுன்னு புறஜாதிக்கு தெரியும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த பிசாசிட்ட போகிறான். அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் காக்கான்னு ஆடினோடனே இவன் போய் வந்து பவுல் சொல்லுகிற அதே இயேசுவின் நாமத்தில் நானும் சொல்லுகிறேன், இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்றான். அவன் பவுல் சொன்னதுன்னு சொன்னான். அது உண்மைதானே? உண்மைதான். இயேசுவின் நாமத்தில் சொன்னான்ல, லோ இயேசுவின் நாமத்தில்னு சொன்னான். ஏன் நாமத்தில் போனா சொன்னான்? இயேசுவின் நாமத்தில் போனான்ல, அது போக மாட்டேன்ட்டு. இயேசுவின் நாமத்தை சொல்லியும் போல சார், ஏன் போக மாட்டேன்றேன்னா அது சொல்லுது, உன்னை கட்டுறேன் இயேசுவின் நாமத்தில். முதல் நீ வேட்டியை ஒழுங்கா கட்டு, வேட்டியை கழட்டி விட்டுற போறேன்ட்டு. இவன் என்ன சொல்றான்? இல்லை இல்லை உன்னை கட்டுறேன், இல்லாட்டி போய் கரண்ட் பில்லை கட்டு, என்கிட்ட வந்து கட்டுக்கிட்டுன்னா இப்போ விழுந்துடும் கொட்டுன்னு. பவுல் சொன்ன இயேசுவின் நாமத்தில் சொல்லி வெளியே போ அப்படின்ன உடனே அது டக்குன்னு எந்திரி சொல்லுது, எனக்கு பவுலை தெரியும். சரியா? நீ சொன்னிய இயேசு அவரையும் தெரியும், இயேசுவை தெரியும், அவருடைய பிள்ளையாகிய பவுலையும் தெரியும். இயேசு சிலுவையின் தலையை நசுக்கினாரு, அதை மீறி நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த உரிமையை கேட்குறேன், என் பிள்ளை வந்திருக்காங்க, 2 பேரையும் தெரியும். ஆமா நீ யார்றான்றான். நீ யார்ரா? நான் ஒரு புனிதன். நீ யார்ரா? கட்ட போறேன், இப்போ நீ கட்டி இந்த வேட்டியை நான் அவுக்க போறேன்ட்டான். கொஞ்ச நேரத்தில் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு நிர்வாணமாக ஓடிட்டாங்க. மகனே மகளே, இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை, பிசாசு இந்த பேண்டமிக்கை துரத்தக்கூடிய வல்லமை புத்திரர்களுக்கு தான் இருக்கு. நீ வந்து மறுபடியும் நான் தேவனுடைய புத்திரன், தேவனுடைய புத்திரன், தேவனுடைய பிள்ளை, எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு என்பதை நீ புரிந்து கொள்வாயானால், என் அருமையான மகனே மகளே, இந்த பூமியோட ரூபத்தை நீ மாற்ற முடியும். இதை பற்றி இன்னைக்கு ஒரு நாளில் பேசி முடிக்க முடியாது, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் இதை பற்றி ஒரு 7 நாள் நான் பேச விரும்புகிறேன். 7 நாள் டெய்லி காலையில் மார்னிங் டிவோஷனில் 5 நிமிஷம் நான் பேசுகிறேன். இது எங்கே பார்க்கலாம்னா என்னுடைய சேனல்லே பார்க்கலாம். எங்கள் சேனல் டெய்லி மார்னிங் டிவோஷன் இருக்குது, அதில் பல செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களில் அநேகர் ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த வாரம் ஃபுல்லாக புத்திரத்துவத்தை பேசுகிறேன், பிசாசுகளுக்கும் புத்திரத்துவத்துக்கு உறவு பேசுகிறேன், உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமையை பேசுகிறேன், வந்து பல புத்திரத்துவத்தில் எப்படி நம்ம எல்லாத்தையும் வந்து 5 நிமிஷம் பேசுகிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் இதை வந்து தொடர்ந்து கேட்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஸோ நான் எங்கே இருந்தேன்? அதாவது புத்திரத்துவம் மட்டும்தான் இந்த உலகத்தை மாற்றக்கூடியது என்பதை சொல்லுகிறேன். சபையோட பெரிய பிளண்டரு புனிதர்கள் தான் கடவுளுக்கு பெருசாக தெரிவாங்க, தப்பு பண்ணுற புத்திரன் தான் பெருசாக தெரிவாங்க. அப்போ சபை மக்களை என்ன செய்யணும்? அவர் ரத்தத்தில் நீ மீட்கப்பட்டிருக்கிற, அவருடைய கரையத்தில் நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற, நீ பூரணராக்கப்பட்டிருக்கிற, நீ அவரோட பிள்ளை, உன்னை ரத்தம் சிந்தி உன்னை அடாப்ட் பண்ணியிருக்காரு கர்த்தர். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பைபிள் சொல்லுது, நீங்கள் வந்து அதாவது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடியுமா? நீங்கள் ஏற்கனவே ஏற்றுக்கிட்டீங்க, அவர் உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் அப்பாவை ஏற்றுக்கணும்ல. ஒரு கையெழுத்து போட்டாச்சு, இன்னொரு கையெழுத்து போடணும்ல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அவரை நான் அப்பாவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு பிள்ளை ஆகிட்டீங்க. பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளை அதிகாரம் எல்லாம் சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள், பிள்ளை அதிகாரம். அப்போ அதிகாரம் எங்கே ஒளிஞ்சிருக்கு? புனிதத்துவத்தில் இருக்கா, புத்திரத்துவத்தில் இருக்கா? பிள்ளை அதிகாரம். அதிகாரம் எங்கே இருக்குது? பிள்ளையில் இருக்குது. அப்போ பிள்ளை 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 சொல்லுங்கள்,
பிள்ளை 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 பிள்ளைன்னு சொல்ல சொல்ல அதிகாரம் 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 கூட்டிகிட்டு கையை திருவதும். ஆமென். பிரைஸ் காட். என் அருமையான மகனே மகளே, ஸோ சபையானது இன்றைக்கு புத்திரத்துவத்தை குறித்து பேசட்டும். புனிதத்துவத்தை அல்ல, புத்திரத்துவத்தை பேசட்டும். எல்லா உலக மதமும் புனிதத்துவத்தை பேசிட்டு இருக்கு. இயேசு மட்டும்தான் புத்திரத்துவத்தை பேசினார். சபை ட்ராக் மாறுது. தேவையில்லாததுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, தேவையானதை மறக்குது. அதனால தான் உலகத்தை மாற்ற முடியல. பிசாசு பயப்படவே மாட்டேன்றான். நீ 40 நாள் போட்டு வா, 4 நாள் போட்டு வா, நீ என்னை துரத்த முடியாது. ஒருவேளை ஒரு சில மாற்றங்களை பழைய ஏற்பாட்டில் நிறையா செஞ்சாங்க. அதாவது அங்கங்கே இருக்க சூழ்நிலையை தான் மாற்றினாங்க. சூழ்நிலைக்கு பின்னாடி இருக்க பிசாசை துரத்தவே இல்லை. அதனால் சூழ்நிலை திரும்ப 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 பிரச்சனை வரும், திரும்ப திரும்ப மாற்றுவாங்க. திரும்ப திரும்ப வியாதி வரும், திரும்ப திரும்ப ஆயின்மெண்ட் போடுவாங்க. அடுத்து வேறு எது வரும். இப்படியே தான் அவன் வந்து சூழ்நிலையை மேக்கப் தான் பண்ண முடியும் புனிதர்கள். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பிசாசுன்ற வார்த்தை எங்கேயுமே வரலை. அவன் ஒளிஞ்சிக்கிட்டான். 1-2 இடத்துல வருது. யோபு அங்கங்கே வருது. அதுக்கப்புறம் இது சகரியா அந்த மாதிரி வருது. மற்றபடி அவ்வளோ 1000 பக்கத்தில் பிசாசை பற்றி ஒன்றுமே நிறையா கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாடு தொடங்கின உடனே ஒரு 20 பக்கத்தில் பிசாசு பிசாசு பிசாசுன்னு 1000 வருது. என்ன ஆண்டவரே அப்படின்னா, அவன் எல்லாம் பிசாசில் டீல் பண்ண முடியாது. அந்த பிரச்சனையெல்லாம் டீல் பண்ணாங்க. ஏன்னா பிசாசில் டீல் பண்ணால் புத்திரனாக தான் இருக்கணும். அப்போ பிசாசு என்ன செய்வான், ஒரு இடத்துல கை வச்சோன்னே இன்னொரு இடத்துக்கு போய்க்குவான், அங்கே கை வச்சோன்னே இங்கிட்டு வருவான். இப்படியே பூமிக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் புத்திர வந்த பிறகு தான் பிரச்சனையை டீல் பண்ணாமல் பிசாசை டீல் பண்ணார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். பிரச்சனையை டீல் பண்ணார். பிரச்சனைக்கான காரணரை டீல் பண்ணி அவனை துரத்தினார். எங்களை துரத்தாதீங்க துரத்தாங்க, அப்பாலே போன்ட்டார். ஒருத்தனை கூட்டு வரான். அவனுக்கு பேர் சந்திர ரோகி. என்ன ரோகி? ஆமாம், சந்திர ரோகி. அப்படின்னா என்னென்னா மூன் ஸ்ட்ரக்குன்றான். அந்த பௌர்ணமி வந்தோன்னா ஒரு மாதிரி மென்டல் ஆயிடும். ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க, வந்து பௌர்ணமி வந்துச்சுன்னா அவர் இதாகிடுவார் சார் அப்படின்னு. அப்போ எல்லாம் என்ன நம்பினா, ஏன்னா இந்த பௌர்ணமி எஃபெக்டில் தான் இப்படி ஆயிடுறான். ஏசுநாட்டை வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. சார் இந்த மூன் ஸ்டெக் சார், உனக்கு சந்திரனால தான் இந்த பிரச்சனைன்னு டேக்ஸ் எழுதுறாரு. தேவன் உடனே சந்திரனை கடிந்து கொள்ளலையாம். ஹல்லேலூயா. தேவன் வைரஸை கடிந்து கொள்ள மாட்டார். தேவன் வியாதியில் இருக்கிற அந்த லங்ஸ் இந்த விஷயத்தை கடிந்து கொள்றது இல்லை. தேவன் வந்து சந்திரனை கடிந்து கொள்ளலையாம், அந்த ஆவியை கடிந்து கொண்டார். புனிதர்கள் பிரச்சனைகளை தான் சரி செய்ய முடியும். ஆனால் புத்திரன் ஒருவன் தான் பிரச்சனைக்கான காரணரை துரத்த முடியும். இந்த பூமியில் எந்த மாற்றத்தையும் புனிதன் ஏற்படுத்த முடியாது. ஆனால் புத்திரர்களால் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த கடைசி நாட்களிலே புத்திரர்களை தேவன் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. என் மகனே மகளே, எந்த சபைக்கு போகிற ஆளாக இருக்கலாம், உன்னை புரிஞ்சுக்கவும். சபை புத்திரத்துவத்தை பற்றி சொல்லித்தருதா? உரிமையையும் உனக்கு இருக்கிற சட்டப்பூர்வமான உரிமையும் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தையும் சொல்லி கொடுத்தா அது சரியான சபை. இல்லை உன்னை புனிதனாக்கிறதா பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுற. புரிஞ்சுக்க, அவர்களால் இந்த உலகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. கண்ணீரோடு சொல்லுகிறேன், கோபத்தோடு அல்ல.